நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்னன்னா, நம்ம குடல் ஆரோக்கியம், உடம்புக்குள்ளே வர்ற அழற்சி, கண்களில் வர்ற ட்ரை ஐ, இவையெல்லாம் எப்படி ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டிருக்கு. முதல்ல கட் பாக்டீரியா அப்படின்னா என்ன? நம்ம குடலுக்குள்ள கோடிக்கணக்கான சின்ன சின்ன கிருமிகள் வாழுது. அதில் சிலது நல்லது, சிலது கெட்டது. இந்த நல்ல பாக்டீரியாக்கள் தான் நம்ம சாப்பாடு நல்லா ஜீரணமாக உதவுது, உடம்புக்கு தேவையான வைட்டமின்கள் உருவாக உதவுது, முக்கியமாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ராங்காக வைக்குது. இந்த நல்ல பாக்டீரியா சரியான அளவில் இருந்தால் நம்ம உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் அந்த சமநிலை குலைஞ்சா உடம்புக்குள்ள அழற்சி அதிகரிக்கும். அழற்சி அப்படின்னா என்ன? காயம்பட்டா வீக்கம் வரும் இல்லையா? அதே தான் அழற்சி. உடம்பு தன்னை பாதுகாக்க செய்கிற இயற்கை செயல். ஆனால் அது நீண்ட நாள் தொடர்ந்தால் உடம்புக்கே கெடுதல். அதனால் பல நோய்கள் வர ஆரம்பிக்கும். அதில் கண்களுக்கு வர்ற ட்ரை ஐ பிரச்சனையும் ஒன்று. இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்னா, நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியில் சுமார் 70% குடலில் தான் இருக்குது. அதனால தான் குடலை நோய் எதிர்ப்பு மையம்னு சொல்கிறோம். குடல் நல்லா இருந்தால் உடம்புல அழற்சி குறையும், கண்ணும் ஹெல்த்தியாக இருக்கும், கண்ணீர் தரமும் நல்லா இருக்கும். ஆனால் குடல் சரியில்லைன்னா உடம்புல நீடிச்சு அழற்சி அதிகரித்து அது கண்களை பாதித்து ட்ரை ஐயை இன்னும் மோசமாக்கும். இந்த நிலைக்கு மருத்துவத்தில் கட் டிஸ்பயோசிஸ் என்று கூறுகிறோம். அதாவது நல்ல பாக்டீரியா மற்றும் கெட்ட பாக்டீரியா பேலன்ஸ் குலைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி பேலன்ஸ் குலைஞ்சா சைட்டோகின்ஸ்னு சொல்லப்படுற அழற்சி தூண்டும் ரசாயனங்கள் அதிகமாகும். அது கண்ணீரை உருவாக்குற லாக்ரிமல் கிளாண்டை பாதிக்கும். கண்ணை ஈரமாக வைத்திருக்கிற மெய்போமியன் கிளாண்டும் சரியாக வேலை செய்யாது. அதனால தான் கண்களில் எரிச்சல், மணல் போட்ட மாதிரி உணர்வு, அடிக்கடி கண்ணீர் வர்றது மாதிரி ட்ரை ஐ பிரச்சனைகள் வரும். இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா, உணவுச்சத்து உறிஞ்சல் குடல் சரியாக வேலை செய்யலைன்னா விட்டமின் ஏ, ஒமேகா 3, விட்டமின் டி, ஜிங்க் மாதிரி கண்களுக்கு ரொம்ப தேவையான சத்துக்கள் உடம்புக்குள்ளே சரியாக சேராது. அதனால் கண்ணீர் தரம் குறையும், கண்ணை பாதுகாக்கிற டியர் ஃபிலிம் பாதிக்கப்படும், ட்ரை ஐ நீண்ட நாளைக்கு தொடரும். இன்னொரு விஷயம், குடல் மூளை கண் எல்லாம் ஒன்றுக்கொன்று கனெக்ட் ஆகிருக்கு. குடலும் மூளையும் நர்வ்ஸ், ஹார்மோன்ஸ் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. நமக்கு அதிக டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வந்தால் முதல்ல பாதிக்கப்படுறது குடல் தான். குடல் பாதிக்கப்படுன்னா அழற்சி அதிகரிக்கும். அந்த அழற்சி கண்களை பாதித்து ட்ரை ஐயை அதிகரிக்கும். அதனால தான் ஸ்ட்ரெஸ், கட் ஹெல்த், ஐ ஹெல்த் மூன்றுமே ஒரே சங்கிலி மாதிரி இணைந்திருக்கு. அப்படின்னா நாம் என்ன செய்யலாம்? குடல் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கிட்டா ட்ரை ஐயை நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். குடல் நல்லா இருந்தால் உடம்புல அழற்சி குறையும், கண்ணீர் உற்பத்தி நல்லா இருக்கும், ட்ரை ஐ பிரச்சனை தானாகவே குறையும். கடைசியில் ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக்னா என்ன? ப்ரோபயோட்டிக்னா நல்ல பாக்டீரியாக்களை நேரடியாக உடம்புக்குள்ளே சேர்க்கிறது. ப்ரோபயோட்டிக் உணவுகள் தயிர், மோர், வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஊறுகாய், பன்னீர், புளித்த கஞ்சி போன்றவற்றில் ப்ரோபயோட்டிக்ஸ் உள்ளன. ப்ரீபயோட்டிக்ஸ் என்பவை குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களான ப்ரோபயோட்டிக்ஸ் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் உதவும் ஒரு வகை நார்ச்சத்து அல்லது கார்போஹைட்ரேட்டுகள் ஆகும். இவை ப்ரோபயோட்டிக்ஸுக்கு உணவாக செயல்பட்டு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. ப்ரீபயோட்டிக் உள்ள உணவுகள் வாழைப்பழம், ஆப்பிள், வெங்காயம், பூண்டு, கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ், பழுப்பு அரிசி, பயறு வகைகள், நிலக்கடலை, இவற்றில் ப்ரீபயோட்டிக்ஸ் அதிகம் உள்ளன. இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் குடல் நல்லா இருக்கும். இந்த வீடியோக்களை தயாரிக்க நாங்கள் ரொம்ப முயற்சி எடுக்கிறோம். உங்களுக்கு பயனுள்ள அறிவியல் ஆதாரமுள்ள தகவல்களையே பகிர்கிறோம். எங்களை ஆதரிக்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கப்படுத்துங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.